Welcome back to a course on calculus and its applications. இந்த லெக்சர்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா homogeneous linear ODEs with constant coefficients. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்துட்டு homogeneous linear ODE வந்து constant coefficients வச்ச மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டும் ஒரு சில ஐடியாலஜிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருந்த மாதிரியானதை வச்சுட்டும் அந்த ரிடக்ஷன் ஆர்டர் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும்போது how are we going to solve it? இப்போ constant coefficient அப்படின்னா அதோட general form எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா y double prime plus ay prime plus by is equal to 0. So homogeneous linear second order ODE with constant coefficient அதோடைய general form தான் இது. சரிங்களா? இதே வந்து first orderல நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருந்திருக்கும்? y prime plus some constant times of y is equal to 0 இந்த மாதிரி இருந்திருக்கும். இது first orderக்கு, இது second orderக்கு. இப்போ இதை வச்சுக்கிட்டு இதுல இருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எழுதணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் as ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆர் ஆக்சிலரி ஈக்குவேஷன் இது என்னன்னா யூ ஆர் கோயிங் டு கிவ் யோர் டெரிவேட்டிவ் ஆஸ் m. சரிங்களா? எய்தர் எம்லையோ இல்லை ஆர்லையோ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவோம். இட் இஸ் அப் டு அஸ். தெர் ஆர் பிளென்டி ஆஃப் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதும் போது எய்தர் எம்ல ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவாங்க இல்லை ஆர்ல ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவாங்க. இது இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பை அர்வின் கிரேசி இவர் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா லாம்டாஸ் வச்சு எழுதியிருந்திருக்காரு. ஸோ லாம்டா ஸ்கொயர் பிளஸ் ஏ லாம்டா பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து நீங்க சொல்யூஷன் என்ன அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா you are going to get your lambda value to be minus a plus or minus a square minus 4b upon 2. சரிங்களா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? your lambda 1 is going to be minus a times of minus a plus under root a square minus 4b multiplied with 1 upon 2. So this is your lambda 1 value. Similarly, your lambda 2 is going to be 1 upon 2 minus a minus under root a square minus 4b. இதுதான் வந்து உங்களுடைய lambda 2 வேல்யூவாக இருக்க போகுது. இதிலிருந்து நமக்கு சொல்யூஷன்ஸ் நம்ம எழுத போகிறோம். எதுக்காக இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒரு விஷயம் இப்போ நம்ம கொண்டு வந்தோம்? இந்த ஐடியாலஜி எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணீங்கன்னா we generally assume that நம்ம சொல்யூஷன் வந்து e பவர் லாம்டா எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கு. பிகாஸ் நம்ம சொல்யூஷன் வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸாக இருந்தாலும் சைன் காஸில் வந்தாலும் சரி இல்லை எக்ஸில் வந்தாலும் சரி அதை வந்து ஒரு பார் சீரீஸ் ஃபார்மேட்டில் எழுத முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் அசம்ஷனோட இந்த விஷயத்த நம்ம சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா y prime is going to be what? லாம்டா டைம்ஸ் ஆஃப் e பவர் லாம்டா எக்ஸ். அடுத்து y டபுள் பிரைம் என்னவா இருக்க போது? லாம்டா ஸ்கொயர் e பவர் லாம்டா எக்ஸ். இப்போ இதை தூக்கி கொண்டு போய் இந்த மூணு விஷயத்தையும் கிவன் ஈக்குவேஷனுக்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் இ பவர் லாம்டா எக்ஸ் பிளஸ் லாம்டா இ பவர் லாம்டா எக்ஸ் பிளஸ் சாரி இங்கே இந்த செகண்ட் டேர்ம் யூ வில் ஹாவ் ஏ மல்டிப்ளைட் வித் லாம்டா இ பவர் லாம்டா எக்ஸ் பிளஸ் பி இ பவர் லாம்டா எக்ஸ் ஈக்குவல் 0ங்கிற மாதிரி வரும். இப்போ இதிலிருந்து இஃப் யூ ரைட் லாம்டா ஸ்கொயர் பிளஸ் ஏ லாம்டா பிளஸ் பி multiplied with e power lambda x is 0. இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் e power lambda x அந்த லாம்டாக்கு நீங்க என்ன வேல்யூ கொடுத்தீங்கனாலும் அது 0 ஆக போறது கிடையாது. அப்போ இந்த குவான்டிட்டி தான் 0வா இருக்கணும். அதுல இருந்து தான் வந்து we get this auxiliary equation. சரிங்களா? ஸோ அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வச்சு இது வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லாம்டா 1ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, லாம்டா 2ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொல்யூஷன் இஸ் ரெண்டு சொல்யூஷன் கிடைக்க போகுது. y1 is equal to e power lambda 1x, y2 is equal to e power lambda 2x. இது ரெண்டும் இண்டிபெண்டா இருக்கும். இது ரெண்டோட காம்பினேஷன் வச்சுக்கிட்டு we can write down the general solution. இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சு நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிப்போம். இதை வச்சு இங்க நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஸோ கேஸ் 1 is 2 ரூட்ஸ் வரலாம். எப்போ? ஓகே, 2 ரூட்ஸ் வரலாம் அப்படிங்கும் போதே இருந்துட்டு அது எந்த மாதிரியான ரூட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கு.
ஸோ 2 ரியல் ரூட்ஸ் வரலாம். எப்போ அப்படின்னா இந்த a ஸ்கொயர் மைனஸ் 4b வந்து பாசிட்டிவாக இருந்தால். இப்போ கேஸ் 2 ரியல் டபுள் ரூட், ஒரே இது 2 வாட்டி வரலாம். அது எப்போவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 4b ஈக்குவல் டு 0வா இருந்தால். கேஸ் 3 காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸ். பிகாஸ் இங்கே நமக்கு லாம்டா அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் வேல்யூ. ஸோ ஒரு ரியல் ஈக்குவேஷனுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வருது அப்படின்னாலே வந்து தே அக்கர் இன் பேர். அதாவது ஒன் ரூட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் அதர். இது எப்போ அப்படின்னா நம்மளோட இந்த a ஸ்கொயர் மைனஸ் 4b வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தா. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் கேஸ் 1. இப்போ ஜெனரல் சொல்யூஷன், இந்த கேஸ்ல ஜெனரல் சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா y is equal to constant multiple of e power lambda 1x plus constant multiple of e power lambda 2x. இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் y double prime minus y equals 0. சரிங்களா? இப்போ இதோடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda square minus 1 is 0, which tells you that your lambda square is 1. This tells you that your lambda can be either plus or minus 1. Hence உங்க சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் e power lambda 1x plus minus x. சரிங்களா? அடுத்தது next problem, that is y double prime plus y prime minus 2y equals 0 with the initial condition y of 0 is 4 and y prime at 0 is minus 5. இதில் characteristic equation என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா lambda square plus lambda minus 2 equals 0. இதிலிருந்து lambda என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா you get it to be minus 1 plus or minus 1 minus 4 times of minus 2 upon 2. So minus 1 plus or minus 9 upon 2. அப்போ உங்களுக்கு minus 1 plus 3 upon 2 ஒரு solution, minus 1 minus 3 upon 2 is another solution. இதில் 1 இதில் minus 2 கிடைக்குது. Hence your general solution y of x என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா c1 e power x plus c2 e power minus 2x. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இதோட particular solution using initial condition கண்டுபிடிக்கிறது let me do here. So continuationங்கிறங்காட்டி let me write so continuation. இதுக்கு அடுத்த continuation நமக்கு என்ன கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னா y of 0 is 4 and y prime at 0 is minus 5. இப்போ y prime of x என்னன்னு இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா c1 e power x, இங்கே minus 2 இருக்கங்காட்டி actually c2 is a constant e power minus 2x, and when you differentiate minus 2x you are going to get minus 2. So c1 e power x minus 2 c2 e power minus 2x. சரிங்களா? இப்போ y of 0 is equal to 4. This tells you that இப்போ y என்னன்னு பார்த்தீங்கன்னா c1 e power x plus c2 e power 2x. xக்கு பதிலாக 0 கொடுக்கும்போது you are going to get c1 plus c2 is equal to 4. அடுத்து y prime at 0 is minus 5. This tells you that your c1 minus 2c2 equals minus 5. If you subtract second from the first, your c1 gets cancelled. c2 minus of minus 2c2 அப்படிங்கும்போது this becomes 3c2. 4 minus of minus 5 it becomes 9. Therefore your c2 value is 3. c2 value 3 அப்படின்னா this implies c1 is 1. இப்போ இதிலிருந்து we can write down the solution. Hence y of x is 1 multiplied with e power x, c2 is 3 plus 3 e power minus 2x. This is the required solution. Right? Now we are going to the next case.
Here your general solution is y of x is equal to c1 plus c2x multiplied with e power lambda x. Lambda value என்னன்னா சேமா தான் இருக்க போகுது. இந்த இடத்துல you can make use of the reduction. And the reduction idea வச்சுக்கிட்டு you can check. Right? I am not doing it here, that you may check for sure. And இதை வச்சுட்டு let us directly get into the problems. So here the problems, first problem is y double prime plus 6y prime plus 9y equals 0. இதில் இருந்து characteristic equation என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா lambda square plus 6 lambda plus 9 equals 0. This very well tells you that lambda plus 3 whole square. இதில் இருந்து lambda is equal to minus 3. இதே தான் வந்து twice வந்திருக்கு. Hence your solution y of x என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா c1 plus c2x e power minus 3x. So this is the solution. For next problem, this is y double prime plus y prime plus 0.25 y equals 0 with the initial condition y of 0 is 3.0 and y prime at 0 is minus 3.5. இங்கே உங்களுடைய characteristic equation என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா lambda square plus lambda plus 0.25 equals 0. இதிலிருந்து lambda என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா minus 1 plus or minus 1 minus 4 times of 0.25 upon 2. So minus 1 upon 2 because this quantity just a minute. Yeah, your this quantity, in the quantity உங்களுக்கு என்னன்னா this becomes 1. So இது 1 ஆகிறங்காட்டி 1 minus 1, this becomes 0, and that is why we have minus 1 upon 2 and that turns to be minus 1 upon 2. சரிங்களா? அதனால உங்களுடைய y of x என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா c1 plus c2x e power minus x upon 2. சரிங்களா? இப்போ we are given this thing. Y of x என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுலேருந்து y prime of x என்னவா இருக்க போகுது? Actually we shall write this y of x in this fashion as well. c1 e power minus x upon 2 plus c2x e power minus x upon 2. இப்போ இதிலிருந்து y prime of x கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா you can see that this is c1 e power x, அது அப்படியே இருக்கு. இதை differentiate பண்ணும்போது we are going to get minus half plus c2. Here we will have to make use of product rule. Keeping the second function as it is and differentiating the first function, we get 1. And first function as it is and differentiating the second function gives us this. சரிங்களா? இதில் ஃபர்தராக ஏதாவது சப்ஸ்டியூட் எல்லாம் பண்ணணுமா? இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், இது இப்படியே வச்சுக்கோங்க and make use of the initial conditions. So when you give x is equal to 0, you are going to get c1 multiplied with 1 plus c2 multiplied with 0 e power 0 is 3. So in the term மொத்தமா 0 ஆயிடுது. This clearly tells us c1 is 3. The second y prime at 0 is minus 3.5. இப்போ இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு c1 e power 0 is 1 multiplied with minus half plus c2 e power இந்த term என்னவாயிடுதுன்னா 1 ஆயிடுது plus இங்க since you have x multiplied with this term உங்களுக்கு என்ன நடக்க போகுது? That becomes 0 equals minus 3.5. So minus c1 upon 2 plus c2 is minus 3.5. Therefore your c2 value is minus 3.5 plus c1 upon 2. So that is minus 3.5 plus 3 upon 2, which is minus 3.5 plus 1.5, which is minus 2. சரிங்களா? அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்? சொல்யூஷன் y of x என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா c1 value is 3 minus 2x multiplied with e power minus x upon 2. This is the required solution. Next is
case 3. Here your general solution, actually here your lambda is in the form of alpha plus I omega, actually plus or minus I omega, something like this, right? So let us take this way, or alpha plus minus I beta, let us take this way. இப்படி இருக்குன்னா your general solution இது எப்படி இருக்குன்னா, your y of x is going to be e power alpha x multiplied with c1 cos beta x plus c2 sin beta x. Notations பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். Let us have this notation itself directly. So let us start our problems. So first problem, y double prime plus 0.4 y prime plus 9.04 y equals 0 with the condition y of 0 is 0 and y prime at 0 is 3. இங்க நம்மளோட characteristic equation என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா lambda square plus 0.4 lambda plus 9.04 equals 0. இதிலிருந்து lambda என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா minus 0.4 plus or minus 0.4 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா you are going to get 0.16 minus 4 multiplied with 9.14. So 4 multiplied with 9.14 அப்படிங்கும்போது you are getting 36.16. 36.16 upon 2. So minus 0.4 plus or minus 36 upon 2. Because of the minus, it becomes a complex quantity. 36 is you are going to get 6. Minus 0.4 plus or minus 6i upon 2. Simplify பண்ணீங்கன்னா minus 0.2 plus or minus 3i. So here your alpha value is minus 0.2 and beta value is 3. This tells us that y of x is e power minus 0.2x c1 cos 3x plus c2 sin 3x, right? இப்போ இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. Next, if you want to find out the first derivative, have your second function as it is and differentiate the first one. So that would give you minus 0.2 e power minus 0.2x plus இப்போ first ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா minus c1 sin 3x and then you will have 3 plus 3c2 cos 3x. Okay, now what you have to do, you have to substitute, evaluate this function y at 0. அதை 0னு கொடுத்துருந்துருக்காங்க. So e power in the quantity அப்படிங்கும்போது that is 1 multiplied with cos 0 is 1, so c1 plus sin 0 is 0, so this quantity is 0 which is equated to 0. அப்படின்னா எனக்கு நமக்கு என்ன தெரியுது, c1 is 0. அடுத்து y prime evaluated at 0 is equated to 3. இது பார்த்துட்டீங்கன்னா இந்த டேர்ம்ல okay, let me write this one. இந்த டேர்ம் பார்த்துட்டீங்கன்னா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது minus 0.2 வரும். இந்த டேர்ம் மட்டும் 1 வரும். இந்த டேர்ம் 0 வரும். இந்த டேர்ம் 0 வரும். இந்த டேர்ம் 1 வரும். இந்த டேர்ம் 1 வரும். இப்போ இது எல்லாமே கொண்டு வந்து நீங்க உள்ள மொத்தமா கொடுக்கும்போது what are you going to get? You are going to get c1 multiplied with minus 0.2 plus 1 multiplied with 3c2. Am I right? Equated to 3. So in the quantity c1 is 0, that we know. So in the quantity 0 ஆயிருது, which tells us that c2 is 1. So c2 க்கு 1 னு கொடுத்துட்டீங்கன்னா your solution, particular solution என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா e power minus 0.2x sin 3x. So this is the required solution. Okay, so we have another problem.
that is y double prime plus omega square y is 0. ஸோ இதில் இருந்து உங்களோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா lambda square plus omega square is 0, which tells us that lambda is plus or minus I omega. Hence, your alpha value is 0, beta value என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா omega. Solution is y of x is equal to e power 0x c1 cos omega x plus c2 sin omega x. So which is simply c1 cos omega x plus c2 sin omega x, right? And with this we have come to the end of our discussion on differential equations. Thank you. Dear viewers, இப்போ நான் இந்த பண்ணிட்டு இருந்த differential equations தமிழ் கோர்ஸ் வந்து நான் இந்த செமஸ்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கோர்சஸ்க்காக நான் பண்ணேன். கூடிய விரைவிலேயே நான் இதோட ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுவேன். Those who are preparing for examinations with the help of my video lectures, உங்களுக்காக கூடிய விரைவில் differential equationsல மேக்ஸிமம் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி போட்டுருவேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் மீ.